இந்த முருகன் உலகத்திலேயே 3வது மிக உயரமான முருகன். முதல் 2 பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அதிசயமான முருகன் ஒரு மலைக்கு மேலே அமைஞ்சிருக்கிறாரு. அதுதான் இதுல சிறப்பே. மற்ற முருகனை விட இவர் ஒரு அதிசயமான முருகன். அது ஏன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த மலை தீர்த்தகிரி மலைன்னு பேர் வந்ததுக்கான காரணமும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இயற்கையாவே இந்த மலையில மூலிகை சுனை நீர் வந்துட்டு இருக்கு. அதனாலதான் இத தீர்த்தகிரி மலைன்னு சொல்றாங்க. நோயை தீர்க்கும் இந்த சுனை நீர் எங்கேருந்து தொடங்குது தெரியுமா? இந்த ஆலயத்தோட ஸ்தல விருட்சமான நாவல் மரத்தோடைய வேர்லேருந்து தொடங்குது. அதையும் போய் பார்க்க போகிறோம். இந்த கோயிலுக்கு நம்ம அடைஞ்சிட்டோம். இந்த வசூர் மக்கள் தான் மிகப்பெரிய இந்த முருகனு வரத்துக்கான காரணமாகவும் உதவியாகவும் இருந்திருக்கிறாங்க. முதல்ல நம்மளை வரவேற்றது இங்க கோயிலுடைய நிர்வாக தலைவராக இருக்கிற ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள். இவர் தான் இவருடைய முயற்சியில தான் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மிக உயரமான முருகன் இங்க அமைஞ்சிருக்கிறாரு. இந்த ஸ்ரீனிவாசன் ஐயாவுடைய தகப்பனார் நடராஜ முதலியார் இந்த கோயில் ஒரு சிறிய கோயிலா இருக்கும் போது அதுக்கான திருப்பணிகளையும் தன் சொத்தெல்லாம் வித்து பண்ணியிருக்கிறாரு. இந்த படித்துறை இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க, இதையும் அவர் தான் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நற்பணியை செஞ்சிட்டு இருந்த நடராஜ முதலியாருக்கு ஒரு கனவு தோண்டி இருக்கு. ஒரு உயரமான முருகனை நம்ம இந்த மலைக்கு மேலே வைக்கணும் அப்படின்னு கனவு தோன்றியிருக்கு. அந்த கனவை நிறைவேற்றியவர் அவருடைய தமையன் திரு ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள். அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. ஊர் மக்கள்லாம் கூடி எங்களை வரவேற்றினாங்க. முதல்ல அடிவாரத்தில் இருக்கிற செல்வ விநாயகரை தரிசிப்போம், அதுக்கப்புறம் மலைக்கு மேலே போய் முருகனை தரிசிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் செல்வ விநாயகரை தரிசினதுக்கு அப்புறமா நாங்கள் எல்லாரும் படி ஏறி ஒரு 10 அடி தாண்டினோம். அதுக்கப்புறம் ரைட் சைடில் இந்த முருகன் உடைய திருப்பாதம் இருக்கு, அதையும் தரிசிங்க அப்படின்னு சொன்னார். அதை தரிசித்ததுக்கு அப்புறமா நாங்கள் மலைப்பாதையிலேயே மேலே போயிட்டோம். படி ஏறலாம். படி ஒரு 222 படி தான். இருந்தாலும் நாம் கேமரா எக்யூப்மெண்ட்லாம் வச்சிருக்கிறதால மலைப்பாதையிலேயே மேலே போயிட்டோம். ஸோ இந்த மலைப்பாதையை காட்டிகிட்டு இருக்கேன் வாங்க. ஒரு அழகான இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்கு மலை. 2-3 மலை சேர்ந்தாப்புல அப்படியே இருக்குது. அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா முதல்ல நம்ம அடையிறது நம்ம தரிசனம் பார்க்கறது இந்த பெரிய முருகன். அவர் மேற்கு பார்த்து இருந்துட்டு இருக்கிறாரு. கிழக்கு பார்த்த மாதிரி இந்த கோயிலுடைய பழமையான கோயில் அதுதான் தீர்த்தகிரி வடிவேலு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். வள்ளி தேவயானை சமேதரோட காட்சியளிக்கும் அந்த பழமையான கோயிலை நம்ம தரிசிப்போம். அவங்களுக்கு இந்த முருகன் எப்படியெல்லாம் அவங்களுக்கு அருள் புரிஞ்சிருக்கிறாரு அப்படின்றதையும் தெரிஞ்சுப்போம். இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.